Dear students, last class we have seen the pollination. இல்லையா? So pollination அப்படின்றது என்னது? Transfer of pollen grains from the anther to the stigma is called pollination அப்படின்னு பார்த்தோம். We need some pollinating agents for the cross pollination அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? So today we are going to see the agents of pollination. Agent அப்படின்றது என்ன அப்படின்னா, பாலினேஷன் நடக்கிறதுக்கு அந்த பொலன் கிரெயின்ஸ் வந்து ஒரு ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாவை நோக்கி ட்ராவல் பண்ணணும். அந்த ட்ராவலிங்க்கு வந்து we need some agents. அதுதான் வந்து பாலினேட்டிங் ஏஜென்ட். இட் மே பி டிவைடட் இன்டு டூ. தட் இஸ் ஏபயோட்டிக் ஏஜென்ட் அண்ட் பயோட்டிக் ஏஜென்ட். ஏபயோட்டிக் ஏஜென்ட் அப்படின்னா என்ன? பயோட்டிக் அப்படின்னா லிவிங், ஏபயோட்டிக் அப்படின்றது நான் லிவிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஏபயோட்டிக் அப்படின்னாக்குள்ளார நம்ம மோஸ்ட் ப்ராபபிளி அனிமோஃபில்லஸ் அண்ட் ஹைட்ரோஃபில்லி. அனிமோ அப்படின்னா விண்டு, பாலினேஷன் பை விண்ட் அப்படின்றோம் இல்லையா? காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுவது தான் வந்து அனிமோ ஃபில்லி. ஓகே, தென் பாலினேஷன் பை எந்த பிளான்ட்லலாம் வந்து காற்றின் மூலமாக நடக்கும்? கிராஸு, இந்த போலன் கிரெயின்ஸ்லாம் லைட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து கிராஸ் அந்த மாதிரிலாம் பாலினேஷன் நடக்கும் இல்லையா? அடுத்தது ஹைட்ரோஃபில்லி அப்படின்றது பாலினேஷன் பை வாட்டர். த போலன் கிரெயின்ஸ் வில் பி travel through the water, that means swims on the water and it will be reaches the stigma, then the pollen tube will be generated and deposited on the stigma. So such a type of pollination is called hydrophily. Okay va, இது ரெண்டுமே வந்து abiotic agents. Next வந்து biotic agent அப்படின்னக்குள்ளார என்னென்ன biotic agent இருக்கலாம்? ஜூஃபில்லி, அதாவது ஜூஃபில்லி அண்டு இன்செக்ட்ஸு, அது விலங்குகள் மூலமாகவோ அல்லது இன்செக்ட்ஸ் மூலமாகவோ நடக்கக்கூடியது தான் வந்து பயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஜூஃபில்லி அப்படின்றது என்னென்னா, ஜூஃபில்லி ரெஃபர்ஸ் த பாலினேட்டிங் த்ரூ அனிமல்ஸ். பாலினேஷன் வந்து அனிமல்ஸ் மூலமாக எப்படி நடக்கும்? இப்போ சம் டைப் ஆஃப் பாலினேஷன் வந்து எப்படி நடக்கும்? இப்போ இந்த விலங்குகளோட அந்த ஃபர் இருக்கு இல்லையா? அந்த ஃபரில் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து ஒட்டியிருக்கும். அது வந்து வேறு இடத்துக்கு போகும் பொழுது அது ஏதாவது பை சான்ஸ் வந்து அது என்ன பண்ணும்? போலன் கிரெயின்ஸ் வில் பி ஃபால் ஆஃப் ஆன் த எனி அதர் ஃப்ளார் ஸ்டிக்மா. அது அந்த மாதிரி நடக்கக்கூடியது ஜூஃபிலி. எண்டமோஃபிலி அப்படின்னா என்னென்னா, இன்செக்ட்ஸ் அப்படின்னா என்னது? பீட்டில்ஸோ இல்லை வெட்டுக்கிளியோ இல்லை பட்டர்ஃப்ளையோ இருக்குது இல்லையா? அந்த பட்டர்ஃப்ளை வந்து என்னது? நெக்டாரை வந்து செட் பண்ணுறதுக்கு ஃப்ளார்ஸ் மேலே உட்காரும் பொழுது என்ன ஆகும்? அதோட போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட லெக்ஸில் ஸ்டிக் ஆகிடும். தட் வில் பி அனதர் ஃப்ளாரில் உட்காரும்பொழுது அதோட ஸ்டிக்மாவில் ட்ராப் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் மூலமாக பாலினேஷன் நடக்கக்கூடியது எண்டமோஃபிலி. ஸோ பயோட்டிக் ஏஜென்ட்ஸாக இருந்தாலோ ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸாக இருந்தாலுமே இட் ஹேஸ் சம் அடாப்டேஷன்ஸ் டு கம்ப்ளீட் இட்ஸ் பாலினேஷன். அந்த ஃப்ளாரில் வந்து ஒரு சில அடாப்டேஷன்ஸ் இருக்கும், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா தாவரத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் எல்லா ஃப்ளார்ஸ்லேயுமே வந்து எல்லா விதமான பாலினேஷனும் நடக்காது. இட் ஹேஸ் சம் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆர் குவாலிட்டிஸ் இருக்கும். அதுதான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் எந்த டைப் ஆஃப் பாலினேஷன் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அனிமோஃபில்லஸ் அப்படின்றது என்ன? இப்போ வந்து ஏபயாட்டிக் பாலினேஷனில் வந்து அனிமோஃபில்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அனிமோஃபில்லி அப்படின்னா என்னது? இட் இஸ் ஏ பாலினேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை தி விண்டு இல்லையா? அந்த மாதிரி ஃப்ளார்ஸுக்கு வந்து என்ன பேர்? அனிமோஃபில்லஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இந்த மோஸ்ட் ப்ராபபிளி வின் பாலினேஷன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதாவது எக்ஸ்போஸ்டு ரீஜன்ஸில் காற்றின் மூலமாக போலன் கிரெயின்ஸ் வந்து எளிதில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? பாலினேஷன் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த என்னது பாசிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிராஸஸ், சுகர் கேன், பேம்பு, கோகனட், பாம், மெய்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இங்கே வந்து அனிமோஃபில்லஸ் பிளான்ஸ் ஹாவ் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ்னு இருக்கு இல்லையா? தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். த ஃப்ளார்ஸ் ஆர் produced in pendulous catkin like or spike inflorescence. இந்த ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது என்னது? ஸ்பைக்னா என்ன? 11th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம படித்தோம் இல்லையா? இன்ஃப்ளாரசன்ஸ். ஸ்பைக் அப்படின்னா என்னது? செசைல் ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி பெண்டுலஸ் மேனர். இந்த மாதிரி பெண்டுலஸ் அப்படின்னா இந்த மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும் இன்ஃப்ளாரசன்ஸ். அந்த மாதிரி இன்ஃப்ளாரசன்ஸில் வந்து ஈஸியாக என்ன நடக்கும்? போலன் கிரெயின்ஸ் அதாவது அந்த ஸ்டிக்மா வந்து விசிபிளாக இருக்கும், எக்ஸ்போஸ்டாக இருக்கும் என்விரான்மெண்டல் கண்டிஷனில். ஸோ அந்த அனிமோஃபில்லஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆந்தரும் வந்து அந்த மாதிரி ஹேங்காக இருக்கும் பொழுது என்ன ஆகும்? போலன் கிரெயின் வந்து ஈஸியாக வந்து லிபரேட் ஆகும் ஆந்தர்லேருந்து. ஓகேவா? தென் த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் elongate so that the flowers brought well above the leaves. The perianth is absent or highly reduced. Most probably செசைல் ஃப்ளார்ஸ் இருக்கும், காம்பற்ற மலர்கள் இருக்கும். பீரியாந்த் அப்படின்றது என்னது?
பூத்தளம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது பீரியாந்த். அதே மாதிரி ஹைலி ரெடியூஸ்டாக இருக்கணும் அப்படின்னா பீரியாந்த் அப்படின்றது என்னது அந்த ரெடியூஸ் ஆகும் பொழுது போலன் கிரெயின்ஸ் வந்து ஆல்ரெடி எந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து என்விரான்மெண்டலில் எக்ஸ்போஸ்டு கண்டிஷன்ஸில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கலர்லெஸ்ஸாக இருக்கும், நாட் சென்டட், டு நாட் செக்ரியேட் நெக்டார். நெக்டாரெல்லாம் செக்ரியேட் பண்ணி நல்ல பிரைட்ஃபுல் கலர்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்? தட் இஸ் பாசிபிள் ஃபார் தி இன்செக்ட் பாலினேஷன். அதாவது இன்செக்ட்ஸ் வந்து அந்த பிரைட் கலருக்காகவோ நெக்டாருக்காகவோ வந்து என்ன ஆகும்? கவரப்பட்டு அந்த இடத்துல இன்செக்ட் பாலினேஷன் நடக்கும். அப்போ இந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளார்ஸில் எல்லாமே வந்து என்ன இருக்காது? எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது, ஸ்வீட் ஸ்மெல்லும் இருக்காது, பேட் ஸ்மெல்லும் இருக்காது, நெக்டார் செக்ரியேஷன்ஸும் இருக்காது, கலர்ஃபுல்லான கலர்ஸும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஃப்ளார்ஸில் எல்லாமே என்ன நடக்கும்? அனிமோஃபிலஸ் பாலினேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? தென் ஸ்டேமன்ஸ் வந்து அதிக அளவில் உற்பத்தி ஆகும். ஏன் அப்படின்னா காற்றின் மூலம் பரவும்பொழுது நிறைய போலன் கிரெயின்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். இட் வில் நாட் ரீச் இன் த ப்ராப்பர் ஸ்டிக்மா. ஸோ போலன் கிரெயின்ஸ் வேஸ்டட் இன் லார்ஜ் அமௌண்ட். ஸோ ஸ்டேமன்ஸ் வந்து நியூமரஸாக இருக்கும். ஃபிலமெண்ட்ஸ் லாங் அண்டு எக்ஸர்டட் அண்ட் வெர்சடைல். வெர்சடைல் அப்படின்றது என்ன? அதாவது இதுதான் வந்து மகரந்தம் ஆந்தர் அப்படின்னா அதோட எட்ஜில் வந்து ஸ்டேமன் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? காற்றில் வந்து ஊசலாடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைப்ரேட் ஆகிட்டெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டேமன்ஸ் வந்து 11th படிச்சிருக்கோம். ஒரு முறை புக் எடுத்து வெரிஃபை பண்ணு. ஸோ இதுதான் வந்து வெர்சடைல் டைப் ஆஃப் என்னது ஆந்தர். இதில் வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து லிபரேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டேமன் நீட்டமாக இருக்கிறனால ஈஸியாக பஸ்ட் ஆகி காற்றின் மூலமாக மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு பயன்படும். ஓகேவா? தென் anthers produce enormous quantities of pollen grains compared to number of ovules available for pollination. They are minute, light and dry. அதாவது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய pollen grain வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், நிறைய அளவில் ப்ரொடியூஸ் ஆகும். ட்ரையாக லைட் வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? அது காற்றின் மூலமாக பறக்க முடியும். ஓகேவா? இன் சம் பிளான்ஸ் anthers burst violently and release the pollen into the air. Example Utrica. அந்த போலன் டியூப் வந்து வயலண்ட்லி அப்படின்னா என்ன? பர்ஸ்ட் ஆகுறது அப்படின்னா வெடித்து என்ன பண்ணும்? போலனை வெளிப்படணும். ஸ்டிக்மாஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ், ப்ரொட்ரூட்டிங், சம்டைம்ஸ் பிரான்ச்ட் அண்ட் ஃபெதரி, அடாப்டட் டு கேட்ச் த போலன் கிரெயின்ஸ். ஜெனரலி சிங்கிள் ஓவியூல் இஸ் ப்ரெசன்ட். ஸோ அந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளார்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டிக்மாவும் எப்படி இருக்கும்? லார்ஜாக இருக்கும். ப்ரொட்ரூட்ரிங் அப்படின்றது வந்து நீளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது வெளியே வந்து எக்ஸ்போசிங்காக இருக்கும். அப்போ தான் காற்றின் மூலமாக பறந்து வரக்கூடிய போலன் கிரெயின்ஸை வந்து ஈஸியாக இட் வில் பி ஸ்டிக் ஆன் தி ஸ்டிக்மா. தென் பிளான்ட் ப்ரொடியூசஸ் ஃப்ளார்ஸ் பிஃபோர் த நியூ லீவ்ஸ் அப்பியர். ஸோ த போலன் கேன் பி கேரிட் வித்தவுட் ஹைட்ரன்ஸ் ஆர் லீவ்ஸ். அதாவது புதுசாக லீஃப் பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இமீடியட்டாக ஒரே ஒரு ஓவியல் மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஃபர்டிலைசேஷன் நடந்து பாலினேஷன் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனிமோஃபில்லஸ் பிளான்ட்ஸ். அனிமோஃபில்லஸ் மீன்ஸ் வாட்? பாலினேஷன் அக்கர்ட் பை தி விண்ட். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்லேயுமே என்ன நடக்கும் அப்படின்னா அனிமோஃபில்லஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாலினேஷன் இன் மேஸ். இது உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. மெய்ஸு, சுகர் கேன், கிராஸஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்மளுக்கு மெய்ஸோடது மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெய்ஸோடது அப்படின்னக்குள்ளார என்னது? ஜியாமேஸோட அதோட பொட்டானிக்கல் நேம். மெய்ஸ் வந்து என்னது? மொனேஷியஸ் பிளான்ட். மொனேஷியஸ் அப்படின்னா என்னது? யூனிசெக்சுவல் அப்படின்னா என்ன? மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் செப்பரேட் இன் தி சேம் பிளான்ட். ஓகேவா? அந்த டயக்ராமில் பாருங்கள், மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது, ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது. மேல் இன்ஃப்ளாரசன்ஸ்க்கு என்ன பேர்? டாசல். ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ், மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் டாசல், ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் காப். ஓகேவா? இதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மா வந்து என்ன இருக்குது அப்படின்னா சில்கியாகவும், ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா வந்து சில்காகவும் இருக்குது. அதாவது ஃபெதர்ஸ் மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கும். ஸ்டிக்கி அப்படின்னா ஒட்டும் தன்மையோடதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ த மேஸ் இஸ் மொனேஷியஸ் அண்ட் யூனிசெக்சுவல். த மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் இஸ் பார்ன் மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் என்ன இருக்குது? டெர்மினல் போர்ஷன்ஸில், அதாவது நுனியில் இருக்குது. ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து அதுக்கும் கீழே ஆக்சிலரி பட்லேருந்து ஃபார்ம் ஆகிருக்குது. அதாவது கோணமொட்டிலேருந்து. இப்போ மேலில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் வந்து ஈஸியாக கீழே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் காற்றில் பறக்கும் பொழுதோ அல்லது கீழே விழும்போதோ என்ன ஆகும்? அந்த ஃபெதரி சில்கி ஸ்டிக்மாவில் வந்து இதுதான் வந்து என்னது? சில்கி ஸ்டிக்மா. இந்த சில்கி ஸ்டிக்மாவில் ஈஸியாக ஒட்டுற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து மேஸில் போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கும்? லார்ஜாகவும் ஹெவியாகவும் இருக்கும். ஸோ அது லார்ஜாகவும் ஹெவியாகவும் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இட் கேனாட் பி டேக்கன் பை தி ப்ரீஸ். ஒரு காற்றின் மூலமாக அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ என்ன ஆகும்? டெர்மினலில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் வந்து ஹெவியாக இருக்கிறனால இமீடியட்லி இட் வில் பி
fall towards the ground. ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் வந்து that will be fall off and pollinations will be occurred. ஓகேவா? ஸோ இந்த female inflorescence has long stigma measuring up to 23 cm in length which products beyond leaves. The pollen drop from the tassel is caught by the stigma. ஸோ அப்போ pollen grain வந்து ஸ்டிக்மாவில் ஃபால் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்? Pollinations will be occur. This is the one type of pollination example of Anemophilus. ஓகேவா?